இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா பவர் பாயிண்டில் ஒரு டெக்ஸ்ட்டு இப்போ ஒரு டெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா நார்மலாக ஒரு டெக்ஸ்ட் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு கலர் செட் பண்ணுவோம். அந்த கலர் என்ன ஆகும், நார்மலாக அப்படியே இருக்கும். மல்டி கலர் கொடுக்கலாம், சிங்கிள் கலர் கொடுக்கலாம், என்னென்னா நம்ம கலர்னாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் இப்போ நம்ம பண்ண போகிறது பவர் பாயிண்ட்டை பொறுத்தளவுக்கு இப்போ என்னென்னா ஒரு டெக்ஸ்ட்டை ரெடி பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டுக்கு பின்னால் கலர்ஸ் வந்து மூவ் ஆகுற மாதிரி பண்ண போகிறோம். சரிங்களா? அதை எப்படி பண்ணலான்னு தான் பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு எம்டி ஸ்பேஸில் வச்சு ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே மவுஸ்லேருந்து கையை எடுக்காமல் அப்படியே ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணோடனே இது எல்லாமே செலக்ட் ஆகும். டெலிட் கீபோர்டில் டெலிட் கீயை யூஸ் பண்ணி டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ டெலிட் பண்ணிட்டா என்ன ஆகும்னா இப்போ டெக்ஸ்ட் எதுவுமே இங்கே டைப் பண்ண முடியாது. இப்போ எனக்கு இதை நான் வேறு மாதிரி பண்ணுறதுக்காக நான் அப்படி யூஸ் பண்ணுறேன். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் ஓனாக என்ன பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள், இதான் டெக்ஸ்ட்டு. இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணேன்னா பாருங்கள் இது டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துடும். இதை நீங்கள் சைஸை பெருசாகணும் சின்னதாகணும் அப்படிலாம் அவசியமே இல்லை. இதுலேயே நீங்கள் அப்படியே டைப் பண்ணலாம். டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணால் நீங்கள் சைஸை டெக்ஸ்ட் சைஸை பெருசாகிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா IPL டெக் அப்படின்னு அடிக்கிறேன். ஓகே, டைப் பண்ணிட்டேன். இப்போ இந்த சைஸை என்ன பண்ணுறேன்னா பெருசாகணும்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதை செலக்ட் பண்ணுங்கள். கண்ட்ரோல் A கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆகும். இப்போ என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் கிரேட்டர் தன் கொடுத்தீங்கன்னா சைஸ் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் பெரிய சைஸாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள், திரும்ப அதே இது நீங்கள் சைஸ் கொஞ்சம் சின்னதாக வேணும்னு நினச்சிங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் லெஸ் தென் கொடுத்தீங்கன்னா சைஸ் சின்னதாகும். நான் சைஸை கொஞ்சம் பெருசாகிக்கிறேன். சரிங்க, ஆக்கிட்டேன். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா ஸ்லைடை விட்டு வெளியே போயிருக்கு. எனக்கு ஸ்லைடுக்குள்ளே தான் வேணும். அப்போனா சைஸை நான் சின்னதாக்கிடலாம். இல்லைன்னா இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல போய் நீங்கள் என்ன பண்ணலான்னீங்கன்னா சைஸை கம்மி பண்ணிக்கலாம். சரிங்களா? பண்ணிவிட்டு போல்டு என்ன பண்ணேன்னா கொஞ்சம் பான் சைஸை போல்ட் ஆகணும் அப்படின்னா கண்ட்ரோல் B கொடுத்தீங்கன்னா போல்ட் ஆகிடும். பாருங்கள், இப்போ இங்கே பாருங்கள், இந்த சிம்பிள் வந்து மூவ் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணேன்னா மூவ் ஆகும் டெக்ஸ்ட். இப்போ அதே போல் இங்கே பாருங்க, தான் எனக்கு சென்டராக வேணும்னா அந்த லைன் வர்ற மாதிரி வச்சேன்னா கரெக்டாக சென்டராக வச்சுக்கலாம். ஓகே, வச்சுட்டேன். இப்போ இந்த பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருக்குல்ல, அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ரெட் ஆங்கிள் ஒன்று எடுக்கிறேன். இந்த பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணுறேன் கலர். பாருங்கள், சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ சேஞ்ச் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக டெக்ஸ்ட்டுக்கு வெளியே தான் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் ஆங்கிள் இருக்குது. டெக்ஸ்ட்டை நான் என்ன பண்ணணும், முன்னால் கொண்டுட்டு வரணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கீபோர்டில் பார்த்தீங்கன்னா மவுஸ் கீ இருக்குது, அதை நீங்கள் வச்சு கூட ரைட் கிளிக் பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் சென்ட் டு பேக்னு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்துடுங்க. அங்கே வந்துட்டு சென்ட் டு பேக் என்ட்ரு பண்ணிங்கன்னா இல்லை மவுஸில் பண்ணாலும் சரி கீபோர்டில் பண்ணாலும் சரி ஃப்ரண்டில் வந்துருச்சு பார்த்தீங்களா. சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வெளியே கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுறேன். டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டோட கலரை மாற்றுறேன். ஹோமில் போய் இங்கே பாருங்கள் கொண்டு போயிட்டு என்ன கலர் வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் இப்போ பாருங்கள் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ இந்த ரெக்டாங்கிள் பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் கலரையும் சேஞ்ச் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்னா அதில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஃபார்மட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இல்லை நீங்கள் அதை செலக்ட் பண்ணாலே இருக்கும். பாருங்கள், நார்மலாக இருக்காது, வியூ ஹெல்ப் தான் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே போய் நான் ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ண உடனே பாருங்கள் அடுத்த ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். இப்போ இதில் இதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன கலர் வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் பிளாக் கொடுக்குறேன். சரிங்களா, பிளாக் கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஸ்லைடு ஓகே. இப்போ இதை நான் ரெடி பண்ணிட்டேன். இன்னொரு ஸ்லைடு எனக்கு வேணும். இன்னொரு ஸ்லைடில் இன்னொரு டெக்ஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் 2 மெத்தடில் நம்ம கலர்ஸை கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல் M கொடுக்குறேன். ஷார்ட்கட் கண்ட்ரோல் M கொடுத்தோம்னா இன்னொரு பாருங்கள் நியூ ஸ்லைடு வந்துருச்சு. சேம் அதே போல் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த லே அவுட்டை பிளாங்க் ஆக்கிக்கிறேன். கம்பைன் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள் பேக்ரவுண்ட் அந்த இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் A கொடுக்குறேன். எல்லாமே செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆன உடனே இங்கே பாருங்கள் ஃபார்மெட்டில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா மெர்ஜ் ஷேப்ஸ், இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு கம்பைன் கொடுத்துறேன். ஃபார்மெட்டுக்கு போய் கம்பைன் கொடுத்துறேன். பாருங்கள் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
புரியுதா நான் சொல்லி கொடுக்குறது உங்கள் 2 பேத்துக்கும்? இது நார்மலாக நம்ம டெக்ஸ்ட் எல்லாம் பண்ணிட்டோம், இது ஒரு பெரிய வேலை கிடையாது. இப்போ இதில் வந்து நம்ம கலர் செட் பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இன்சர்ட் போய் வீடியோன்னு இருக்குது பாருங்கள், இங்கே வீடியோவில் இங்கே திஸ் டிவைஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணேன்னா நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளே போயிடும். கம்ப்யூட்டர் எனக்கு எங்கே நான் வீடியோ வச்சுருக்கேன்னா அங்கேருந்து நான் வீடியோ எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் நான் இங்கே வீடியோஸ் வச்சுருக்கேன், எனக்கு இந்த வீடியோஸ் தேவைப்படுது, எடுக்கிறேன். எடுத்தோடனே இங்கே வந்துடும். இங்கே பாருங்கள் கீழே லோட் ஆகுது. இது ஆகி முடிஞ்ச உடனே இந்த வீடியோஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகே, இப்போ அந்த வீடியோ வந்துருச்சு பாருங்கள், ப்ளே பண்ணாலும் ப்ளே ஆகும். ஓகே, இப்போ இதை என்ன பண்ணுறோன்னா டெக்ஸ்ட்டுக்கு பேக்கில் கொண்டுட்டு போகணும் இந்த வீடியோவை. சரிங்களா? அதுக்கு முன்னால் வீடியோவை எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கன்னா அந்த இங்கே ப்ளே பேக்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் போய் இந்த ஸ்டார்ட்ன்னு இருக்குல்ல, இதில் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்லி மாற்றிடணும், சேஞ்ச் பண்ணணும். கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. இப்போ பின்னால் போயிடுச்சு. சரிங்களா? சேம் இதே இது இப்போ அங்கே ஒரு டெக்ஸ்ட்டுக்கு பண்ணிட்டோம். இங்கே என்ன பண்ணுறோன்னா 2 வீடியோ இங்கே வைக்க போகிறோம். சேம் அதே தான். இன்சர்ட்டில் போய் இங்கே ஒரு வீடியோ எடுக்கிறேன். கரெக்டாக இங்கே லோட் ஆகுது. ஓகே, இந்த வீடியோ சைஸ் என்ன பண்ணேன்னா சின்னதாகிக்கிறேன். ஆக்கிட்டு இந்த டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் போதும். கரெக்டாக பாருங்கள், வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு இதை ட்ராக் பண்ணிடுறேன். கொஞ்சம் சைஸை பெருசு சின்னதாகணுன்னாலும் ஆக்கிடுறேன். இதை திரும்ப இப்போ என்ன பண்ணணும் பாருங்கள், ப்ளே பேக்கில் போய் இங்கே ஆட்டோமேட்டிக்லி கொடுத்துடணும். கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, அதை ரைட் கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. கொடுத்தாச்சு. சேம் அதே இது இப்போ இங்கே இன்னொரு வீடியோ அதே தான். இன்சர்ட்டில் போங்க, ப்ளே பேக்கில் போய் ஆட்டோமேட்டிக்லி கொடுக்கணும். கொடுத்துட்டு இதை என்ன பண்ணுறோம், சென்ட் டு பேக் கொடுத்துட்றோம். சரிங்களா? கொடுத்துட்டேன். இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஓகே, ஷோ பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் தெரியும், இல்லைன்னா இங்கே கீழே இருக்குது பாருங்களேன், இதையும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்லைடை கிளிக் பண்ணி ஷோ பண்ணலாம். இல்லைன்னா இப்போ இங்கே ஃபஸ்ட்லேருந்து பண்ண போகிறதுனால என்ன பண்ணுறேன்னா F5 கொடுத்தேன்னா எனக்கு ஷோ ஆகும். இப்போ F5 கொடுக்குறேன். எப்படி அந்த டெக்ஸ்ட்டில் வந்து கலர்ஸ் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கா? ஆக்சுவலாக நம்ம ஒரு டெக்ஸ்ட்டில் ஒரு கலரு ஃபிக்ஸ் பண்ணுறோம்னா அது மூவ் ஆகாது. நம்ம வீடியோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம டெக்ஸ்ட்டில் பேக்கில் வீடியோ கொண்டு போய் பேக்கில் வச்சுருக்கோம். அப்போ அது என்ன மாதிரி மூவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுது. பார்த்தீங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.